ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் என்ற தலைப்புல பகவான் தன்னுடைய மகிமையை பற்றி சிஷ்யனான அர்ஜுனனுக்கு விளக்கி கூறிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும். திரும்பவும் உனக்கு நான் என்னுடைய மகிமையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து முன்னாடி ஏற்கனவே 7, 8, 9ல இந்த மகிமைகள் ஓரளவிற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதைத்தான் படித்துக் கொண்டு இருக்கிறோம். தத்பத விசாரமாக ஈஸ்வரனுடைய விபூதி அப்படிங்கிறது எப்படி எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப பகவான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நுண்மையான விஷயங்கள்ல என்னுடைய விபூதியானது எப்படி இருக்குது, நான் எப்படி வெளிப்படுகிறேன், புத்தி, ஞானம், மயக்கமில்லாத தன்மை, மதிமயக்கம் இல்லாத தன்மை, இப்படி கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணரத்தான் முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நான் எப்படி வெளிப்படுகிறேன் அப்படின்னு சில உதாரணங்களை கொடுத்தார். நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சியும் ஆற்றலும், இது எல்லாமே பகவானுடைய விபூதி தான் அப்படின்னு நமக்கு அதுல இருந்து தெரிஞ்சு. முதல்லயே எடுத்த உடனே பகவான் சொன்னார், என்னுடைய விபூதியை முழுமையாக யாராலுமே அறிய முடியாதப்பா, தேவர்களாலும் ரிஷிகளாலும் கூட அறிய முடியாது அப்படின்னு சொன்னார். மறுபடியும் 6வது ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றார், மகர்ஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக ஹிமா பிரஜா. இவர்கள் அனைவருமே கூட, இந்த சப்த ரிஷிகளாகட்டும், மனுக்களாகட்டும், மனுக்களிலிருந்து பிறந்த இந்த மானவ உலகமாகட்டும், அல்லது மற்ற ஜீவராசிகளாகட்டும், எல்லா ஜீவராசிகளுமே இந்த சப்த ரிஷிகள் மற்றும் மனுக்களினால் தான் பிறந்தது. அப்போ இந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு நான் சில விதிமுறைகளோடு இவர்களை எல்லாம் இந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயத்த பண்ணறதுக்காக, அந்த ஒவ்வொரு வகையான உயிரினங்களும் இங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு யாராவது ஒருத்தரை காரணமா வைக்கிறேன். அப்படி நான் சில விதிகளை விதித்து அந்த அந்த சிருஷ்டியை நான் பண்ணியிருக்கேனே, இவர்கள் அனைவரும் கூட என்னிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல, என்னிடமிருந்து தான் இவர்கள் உருவானார்கள் அப்படிங்கிறத சொன்னார். நம்ம எதை படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு 7வது ஸ்லோகம் படிச்சுட்டு, இந்த விபூதி யோகத்தினுடைய பயன்தான் என்ன, நான் எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே இறைவனுடைய இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன எனக்கு ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு ஒரு சாதகன் கேட்பானே ஆனால், அதற்கான பதிலாக பகவான் சொல்றார், ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மம யோ வேத்தி தத்துவத்தக. என்னை உள்ளது உள்ளபடி அவன் அறிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா, இந்த விபூதியை, இந்த பெருமைகளை அவன் அறிந்து கொண்டான், இந்த மகிமைகளை அவன் அறிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இந்த விபூதி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விபூதி எப்படி வெளிப்படுறது அப்படின்னு சொன்னா, எல்லா விதமான நாம ரூபங்களாகத்தான் இந்த விபூதி வெளிப்படுறது. விபூதியை எப்படி பார்க்கிறோம் நம்ம அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையிலையும் பகவான் இருக்கிறார்னா அத்தனைக்கும் ஒரு நேம் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுதான் விபூதி. அவ்வளவு விஷயங்களும் பகவானுடைய விபூதி, அவ்வளவு நாம ரூபங்களும் பகவானுடைய விபூதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மதிக்கிறவங்க மட்டும்தான் பகவானோட விபூதி கிடையாது. நமக்கு யாருன்னே தெரியாது, நமக்கு அவங்கள ரொம்பவும் பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் அவங்களும் பகவானுடைய விபூதி தான். இங்க நம்மளோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்க்கு வேலையே கிடையாது. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணி ரேட் பண்ணி இது சரி, இது நல்லது, இது கெட்டதுன்னு பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அந்த அவசியம் இல்லைங்கிறத எப்படி உணர்த்துறாருன்னா, அத்தனையும் நான் தான் அப்படிங்கிறத யார் தத்துவத்தக, ரொம்ப முக்கியமானது அது, உள்ளது உள்ளவாறு உள்ளபடி புரிந்து கொள்கிறானோ. இதைத்தான் நாம விளக்கத்தை பார்த்து கொண்டிருந்தோம். பதவுரை பொழிப்புரை பார்த்து விட்டு விளக்கத்தை பார்த்து கொண்டோம்.
இங்க முக்கியமான ஒரு வார்த்தை போடுறார். அபிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படின்னு. எந்த காரணத்தினாலும் அவன் எதற்கும் கலக்கமே அடைவதில்லை. இந்த விபூதி அறிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனம் அந்த இறை உணர்வில் ஆழ்ந்து ஈடுபட இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸே மைண்டுக்கு எட்டாது. அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அவனுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறுது அவன்கிட்ட அப்படின்னா, அந்த வேற்றுமைகளை அவன் அறிவதே இல்லை. அந்த வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அது அவனுக்கு போக்கஸ் ஆகுறது கிடையாது. அப்படி போக்கஸ் ஆகாம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மனசு எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்கு. அந்த சிந்தனை என்ன பண்றது? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றத நிறுத்திடுறது. இவன் ஒரு உலகத்துல இருக்கான். இவனுடைய உலகமே வேற. இந்த லௌகீக உலகம் வேற, இவனுடைய உலகம் வேற. இப்ப எப்படி இருக்கா அப்படின்னா, அசையாம இருக்கா. எதுக்குமே இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் இவனை அது தாக்குவதே கிடையாது. இப்ப இந்த பகவான் இப்படித்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக யார் ஒருத்தன் புரிந்து கொள்கிறானோ, இந்த தத்துவத்தகன் ஏன் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த பகவானுக்கும் இந்த கிரியேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுதான் தத்துவத்தக அறிவது. நிறைய இடங்கள்ல தத்துவத்தகன்னு சொல்றார். தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை உள்ளது உள்ளபடி நம்ம இஷ்டத்துக்கு ஒன்ன புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நம்ம அந்த புரிதலை நமக்கு வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க விபூதி அப்படிங்கிறார் இல்லையா? விபூதி அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இப்பதான் விபூதிங்கிறது இந்த நாம ரூபங்கள் அப்படின்னு. ஆதிசங்கரர் சொல்றார், விஸ்தாரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. எதை பார்த்தாலும் அது இறைவன் தான் அப்படின்னு இந்த சிருஷ்டி முழுவதும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. இந்த சிருஷ்டியில ஒரு வேதம் இருக்க முடியுமா? இது வசந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டியது, இது வேண்டாததுன்னு ஒரு வேதம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா வச்சுக்கவே முடியாது. எவ்வளவு வேதங்கள் இருந்தாலும் கூட அது அனைத்துமே இறைவன் தான் அப்படிங்கிறதுல ஒரு திருட நிச்சயமான ஒரு புத்தி நமக்கு ஏற்படணும். அப்படி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுக்குத்தான் இந்த அபிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படிங்கிற பலனானது அவனுக்குத்தான் கிடைக்கிறது. யோகம் அப்படின்னு இணைக்கிறதுன்னு அர்த்தமாகுது. இணைக்கிறது, சம்பந்தப்படுத்துறது. என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்து படைத்தவனுக்கும் படைப்புக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சம்பந்தத்தை பலவாறாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டேதான் இருக்கிறோம். முன்னாடி படிச்சிருக்கோம், இப்ப கூட தத்துவ போதத்துல படிக்கிறோம். இந்த உபாதான காரணம், நிமித்த உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம் அப்படின்னு இறைவனை நாம எப்படி இந்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பல்வேறு உதாரணங்களோடு கூட படிக்கிறோம். இறைவன் தான் இந்த பிரபஞ்சமாக பறந்து விரிந்து இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம ஆழமான மனசுல அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுதான் தத்துவத்தக அதை புரிந்து கொள்வது. இந்த யோகம் அப்படிங்கிறது, இந்த மாயை அப்படிங்கிறதுக்கு தனித்த இருப்பு கிடையாது. மாயை என்பது இருப்பற்றது. அதுக்கு எப்படி இருப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பகவானுடைய சக்தியினாலதான் அந்த இருப்பு கிடைக்கிறது. அந்த பிரம்மத்தினுடைய சக்தியை பெற்றுத்தான் இந்த மாயையானது இந்த சிருஷ்டியை பண்ணுகிறது. இப்ப பிரம்மம் இல்லாம மாயை ஜடம், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த சிருஷ்டி முழுவதிலும் நான் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாயா காரியம் முழுவதிலும் இருப்பது இறைவன் தான் அப்படிங்கறத சரியாக புரிந்து கொள்வதுதான் தத்துவத்தக புரிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். மாயைக்கு சக்தியை கொடுத்து நிழலாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தோற்றுவிக்கக்கூடிய ஈஸ்வரனாக இறைவன் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த நிர்குண பிரம்மத்தினுடைய சக்தியினால் தான் இந்த சகுண பிரம்மம் இந்த தோற்றத்தை பண்ணுகிறது. பல வார்த்தைகள் நான் எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான், குழப்பணுங்கிறதுக்காக. நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறது தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனி பரம்பொருளே, அதுதான் தூய உணர்வு. அதை நோக்கித்தான் நம்மளுடைய இறுதி பிரார்த்தனையை வைக்கிறோம். அந்த தனிப்பரம் பொருள் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனாக ஆகி அந்த ஈஸ்வரன் என்பவர் தான் இந்த சிருஷ்டி முழுவதையும் செய்கிறார். அதுக்கு நாம புராண ரீதியாக கதையாக பலவிதமான பெயர்களை கொடுத்து மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன், ருத்ரன், இந்திரன், தேவாதி தேவர்கள், 33 கோடி தேவர்கள், அஷ்டவசுக்கள், இப்படி பலவிதமான எல்லாருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஒரு வேலை நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஆனா எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஆதார ஸ்ருதி எது அப்படின்னு பிரம்மன். இதைத்தான் தத்துவத்தக புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கே ஒரு பேரு யோகேஸ்வர கிருஷ்ணக அப்படின்னு இருக்கு. யோகத்தை ஆளக்கூடியவர், இந்த மாயையை ஆளக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த மாயை ஆளக்கூடிய தன்மையானது ஈஸ்வரனுக்கு இருக்கிறது. ஈஸ்வரன் தான் இந்த சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். இந்த சிருஷ்டிக்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த தூய உணர்வு அப்படிங்கிறத, ஈஸ்வரன்ல இருக்கிறதும் அதே தூய உணர்வு தான், அவர் சிருஷ்டி பண்ணின அனைத்திலும் இருக்கிறதும் அதே தூய உணர்வு தான். அந்த தூய உணர்வு தான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் தத்துவத்தக புரிஞ்சுக்கிறது. இப்படி புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லியிருக்கார். 7வது அத்தியாயத்துல படிக்கும் போதே சூத்ரே மணிகணா இவ அப்படிங்கிற உதாரணம் கொடுத்து அவர் சொல்லியிருக்கார். மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. இது எல்லாத்தையும் கோக்கக்கூடிய ஒரு ஒரு சூத்திரமாக, மணிகளை கோக்கக்கூடிய சூத்திரமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தூய உணர்வின் கோணத்தில் தூய உணர்வே அனைத்திலும் இருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்வதற்காக அது ஒரு உதாரணமாக கொடுத்தார்னு பார்க்கணும். இங்க அவிகம்பேன யோகேன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கம்ப அப்படின்னு சொன்னா நடுங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றார், ஆதிசங்கரர் சொல்றார், சம்யக் தர்ஷன ஸ்தைரிய லட்சணேன அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம்யக் தர்சனம்னா என்ன அப்படின்னா, மெய்ப்பொருளை உள்ளபடி காண்பதுதான் சம்யக் தர்சனம். பொய்ப்பொருளாக இந்த உலகம் இருக்கிறது, அதன் ஆதாரமாக இருப்பது மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை சரியாக புரிந்து கொள்வதுதான் சம்யக் தர்சனம். இந்த சம்யக் தர்சனம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா அது என்ன ஆறுது? கம்பன்னு சொன்னா நடுங்கிறதுன்னு சொன்னேன். விகம்ப அப்படின்னா நன்றாக நடுங்குவது. அவிகம்பேன அப்படின்னு சொன்னா நடுக்கமே கிடையாது. மனசுல ஒரு சலனமே கிடையாது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, எல்லாமே இறைவன் தான்ப்பா. இறைவனை அன்றி இங்கு ஒன்றுமே இல்லை. அதுல எனக்கு கன்விக்ஷன் பூரணமாக இருக்கிறது. அதுதான் அவிகம்பேன. அப்பதான் அவன் முக்தியில் இருக்க முடியும். இருப்பது ஒன்றுதான்ங்கிறது புரியாம நான் துவைத்தத்துல முக்தியில இருக்க முடியாது. இப்ப இருப்பது ஒன்றுதான் அப்படிங்கிறதுல அவனுக்கு அந்த ஒன்று அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்மளோட புரிதலுக்காக சாஸ்திரம் பலவிதமான உதாரணங்கள், நான் கூட சொன்னேன் உங்களுக்கு, ஸ்பைடரோட உதாரணம் சொன்னேன். தன்னிடமிருந்தே அந்த மூலப்பொருளை எடுத்து இந்த சிருஷ்டியை எப்படி ஒரு 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 எட்டுக்கால் பூச்சி பண்றதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அவிகம்பேன யோகேன அப்படின்னு சொன்னா இந்த இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, இந்த நாலேஜ்ல ஒரு டில்லி டாலி இல்லாம அதுல ஒரு உறுதித்தன்மை வேணும். அது அப்படித்தான் அப்படிங்கறதுல உறுதித்தன்மை வேணும். அந்த உறுதித்தன்மை எப்படி கிடைக்கும்? இந்த சம்யக் தர்சனம்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா, தொடர்ந்து சிரவண மனன நிதித்தியாசனங்கள் செய்து கொண்டிருப்பவனுக்குத்தான் அது அமையும். ஏதோ ஒரு போற போக்குல ஒரு கிளாஸ் கேட்கறது, எங்கேயாவது யூடியூப்ல சும்மா அப்படி சர்ச்ல வரும்போது உன்னை கேட்கறதுன்னு இருந்தா வராது. அது வேணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணலாம்.
ஆனா அவிகம்பேன யோகேன யுஜ்யதேக்கு அது ஒத்து வருது. எப்ப பார்த்தாலும் இது சிந்தனையாவே இருந்தால்தான் அது அவிகம்பேன யோகேன யுஜ்யதேங்கிறதுக்கு ப்ராப்பரா டேர்ம் பண்ண முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஆழமா இதுல நம்மளோட மனசை செலுத்தணும். இந்த டைம் கொடுக்கறதுக்கும் மனசை செலுத்துறதுக்கும் டைரக்டா நம்ம வந்து இது பண்ண முடியாது, ரிலேட் பண்ண முடியாது. சில பேர் கொஞ்ச நேரம் படிப்பாங்க, நல்லா புரிஞ்சுட்டுருவாங்க. சில பேர் நிறைய நேரம் படிச்சா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. டைம் எவ்வளவு கொடுக்குறோங்கிறத விட மனசை எவ்வளவு அதுல போடுறோம். அதனாலதான் சாஸ்திரம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்மளுடைய மனசை வந்து சித்த சுத்தி முக்கியம்னு சொல்றதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. சாஸ்திரத்தை அந்த அறிவை கொடுக்கறதுக்கு கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஏன்னா அது நிக்கணும் இல்ல, அந்த நிக்கிறது தான் டைம். நமக்கு சேலஞ்ச் எங்கன்னா நிக்கிறதுல தான், நிஷ்டையில தான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய சிந்திக்கணும். அப்பத்தான் அவனுக்கு அது சித்தம் ஆகும், அந்த ஞானம் அவனுக்கு சித்தம் ஆகும் அப்படிங்கிறது இங்க பகவானே சொல்றாரு. என்ன சம்சய அப்படின்னா சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுல சந்தேகப்பட்டு கொண்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம் வேண்டாம், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது, என்ன எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்ட்டு பொழுதனைக்கு சாமின்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களா என்ன திட்ட மாட்டாங்களா? ஐயா அதெல்லாம் சரியா வராது, நான் எப்பயாவது கும்பிடலாம் அவ்வளவுதான், காத்தால ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம். இந்த கும்பிடுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்துறதே கிடையாது. நம்ம சுவாமி முன்னாடி நிக்கிறது ஒரு செகண்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 24 மணி நேரம் இன்டூ 7/365 days சுவாமி தான் எல்லாங்கிறத புரிந்து கொண்டோம்னா அது போருமானது. எவ்வளவு நேரம் இதுக்கு பாக்கிய பூஜையை வச்சு கணக்கிடுறதே கிடையாது. பாக்கிய பூஜையெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ருட்டீன் வந்ததுன்னா தர்மமா இருக்கிறது, வாழ்க்கையை தர்மமா வாழறதுக்கான ஒரு ருட்டீன் ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். பட் அதுதான் வந்து ஒருத்தரை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. எவ்வளவு தூரம் இந்த ஞானம் ஆழமாக போயிருக்கு, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த இறைவனுக்கும் இந்த சிருஷ்டிக்குமான சம்பந்தம் என்ன, இத சரியா புரிஞ்சுக்கிறவனுக்குத்தான் அசைவே இல்லாத அந்த யோகத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய, அதாவது மோட்சத்திலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய, எந்த விதமான சலனமும் சந்தேகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையானது அவனுக்கு ஏற்படும். இதுல சந்தேகமே கிடையாதப்பா, இது ஒண்ணுதான் வழின்னுட்டாரு. நீ எவ்வளவு குருத்தே கங்கா சாகர கவனம் அத்தவா தானம் விரத பரிபாலனம் எது வேணா பண்ணு, ஞான விஹீனம் சர்வமதேன முக்திம்ன பஜதே ஜென்மசதேனன்ட்டு. நீ எத்தனை 100 ஜென்மா எடுத்தா கூட அவ்வளவுதான். நீ இப்படியே சுத்திட்டே இருக்கேன் அப்படின்னா, உலகத்தை சுத்துறேன் நான் அப்படின்னா அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாதப்ப. உட்காரு, ஒரு இடத்துல உட்காந்து படி, அப்பதான் உனக்கு இது புரியும். நான் இந்த படிக்கிறத ப்ரமோட் பண்றதுக்காக இதை சொல்லல, சாஸ்திரம் சொல்றது, அதனால இதை நாம புரிஞ்சுக்கணும், இதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். அடுத்தது 8வதுல இருந்து நம்ம இப்போ படிக்கணும். அகம் சர்வஸ்ய பிரபவः மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः. பாவ சமன்விதாக, உத்தமமான மனோபாவனைகளுடன் கூடியவர்களான புதாகா ஞானிகள், அகம் இறைவனாகிய நானே, சர்வஸ்ய அனைத்திற்கும், பிரபவக பிறப்பிடம், அதாவது அனைத்தையும் தோன்றும்படி செய்பவன், மத்தக என்னிடமிருந்தே, சர்வம் அனைத்தும், பிரவர்த்ததே இயங்குகின்றன அல்லது நிலை பெற்றிருக்கின்றன என்று, இதி என்று, மாம் என்னை, மத்வா அறிந்து, பஜந்தே வழிபடுகிறார்கள். உத்தமமான மனோபாவனைகளுடன் கூடியவர்கள் ஞானிகள், இறைவனாகிய நானே அனைத்திற்கும் பிறப்பிடம், அனைத்தையும் தோன்றும்படி செய்பவன், என்னிடமிருந்தே அனைத்தும் இயங்குகின்றன அல்லது நிலை பெற்றிருக்கின்றன என்று என்னை அறிந்து வழிபடுகிறார்கள். இந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். என்ன ஆங்கிள் முக்கியம் அப்படின்னு சொன்னா, எப்படி இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பகவான்
சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அப்படி வழிபட்டால் நான் என்ன பலனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். எல்லா ஸ்லோகங்கள் படிக்கும் போதும் நாம வந்து பலஸ்ருதின்னு ஒரு விஷயம் படிப்போம். ஒரு தசகம் படிச்சாலும் சரி, ஒரு அஷ்டகம் படிச்சாலும் சரி, கடைசி ஸ்லோகம் வந்து அதுக்கான பலஸ்ருதியா இருக்கும். இறைவனை வழிபடுகிறது அந்த ஸ்லோகம் பூரா. அதுல கீழே வந்து அந்த பலஸ்ருதியினால இந்த வழிபாட்டுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இங்க இறைவன் வந்து என்னை உள்ளது உள்ளபடி தத்துவத்தகன்னு முன்னாடி சொன்னார். உள்ளது உள்ளபடி என்னை அறிந்து வழிபடக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, புதாகா புதாகா அப்படின்னா அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். நன்கு நன்கு இந்த இறைவனை பற்றிய அறிவை நன்கு பெற்றவர்கள். நிறைய அறிஞர்கள் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே அறிஞர்னு சொல்றதுக்கான தகுதியோடுதான் அந்த அறிஞர்ன்ற அடைமொழி இருக்கா அப்படின்னு நமக்கு பல விஷயங்கள சிந்தனை பண்ணி பார்க்கும்போது தெரியாது. அதனால இந்த உலகியல் கல்வியில அறிஞர்களை பத்தி இங்க பேசல. இங்க என்ன அறிஞர்கள் அப்படின்னு சொன்னா, எதை அறியணுமோ அதை அறிந்தவர்கள், அவர்கள்தான் இங்கு அறிஞர்கள் அப்படின்னு இறைவன் அவர்களை தான் டேர்ம் பண்றார் அறிஞர்கள், புதாகா அப்படின்னு. இந்த இறைவனை அறியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு தகுதி வேணும். டாம், டிக் அண்ட் ஹாரி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. யாரையும் எது வேணா பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். இப்ப நம்ம தத்துவபோதத்துல பார்க்கணும். நீ வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா மோட்சம் தான் உன்னுடைய கோல்னு வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குப்பா. அதை வந்து முதல்ல படி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதை வளர்த்துக்கோ. அதுக்கப்புறமா நீ அந்த மோட்சத்தை உணரக்கூடிய அந்த பாதையில் நீ பயணிக்கலாம் அப்படின்னு அங்க பார்க்கணும். அதே போலதான் இந்த இறைவனை அறிவது, மோட்சம் அடையிறது அல்லது மோட்சத்தை உணர்வது, இறைவனை அறிவது எல்லாம் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இந்த இறைவனை அறிவது உள்ளது உள்ளபடி அறியணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி என்ன அப்படின்னா அது சத்சங்கம் தான் முக்கியமான தகுதி. எனக்கு முதல்ல அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட நான் சேரணும். நான் ஒரு நல்ல குருவை அடைஞ்சு அந்த குரு கிட்டேந்து இறைவனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு சொந்த சரக்கெல்லாம் ஆட் பண்ணாம இதுல என்ன இருக்கோ அதை மாத்திரம் சொல்லி கொடுக்கணும். ஏவம் பரம்பரா பிராப்தம், பரம்பரையில என்ன வந்திருக்கோ அதைத்தான் முக்கியமா எடுத்து வைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கலப்படம் இல்லாத நமக்கு கிடைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு உண்மையிலே இப்படித்தான் சாஸ்திரம் இறைவனை காட்டுகிறதா, நான் ஏதோ ஒரு விதமா கற்பனை பண்ணி கொண்டிருக்கேனே இதுதான் இறைவன் அப்படின்னு நான் போய் நின்னு கேட்டானா எனக்கு கொடுக்கணும், கொடுக்கலன்னா நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ ஒரு கல்லு அப்படின்னு திட்டுற அளவுக்கல்லவா நான் இறைவனை வைத்திருக்கிறேன். அவரை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கிற ஒரு வியாபாரி மாதிரி தானே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லையா? அப்ப இறைவன் என்பவன் யார் அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கு எப்ப ஏற்படுறதுன்னா அடிப்படையில எனக்கு இது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து நான் சத்சங்கத்தை நாடி அந்த சத்சங்கத்தின் மூலமாக குருவோடு சேர்ந்து இருப்பதுதான் உத்தமமான சத்சங்கம் என்று சாஸ்திரம் சொல்றது. சத்சங்கம் நல்லது, எல்லாரோடையும் சத்தான மனிதர்களோட சேர்ந்து இருப்பது. எல்லாத்தோடையும் சத்து யாருன்னா குருதான். அவராலதான் முழுமையாக நமக்கு காட்ட முடியுங்கிறதுனால குரு முகமாக நாம இதை படிக்கணும் திருப்பி சொல்றது. அப்ப இது இருந்தது. நான் இப்ப இதை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த பாவ சமன்விதாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த பாவ சமன்விதாகங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கிற முக்கியமான வார்த்தை. இந்த பாவ சமன்விதாகங்கிறத எதுக்கு போட்டிருக்காருன்னா புதாகாங்கிறதுக்கு அடைமொழியாக போட்டிருக்காரு. அட்ஜெக்டிவ் ஃபார் தட் வேர்ட். ஏற்கனவே புதாகானாலே அறிவாளிகள்னு அர்த்தமா இருக்கு. சாதாரண மனுஷனையே புதாகான்னு சொல்லும் போது அவன் அறிஞரானா, அந்த அறிஞர் எப்படிப்பட்ட அறிஞர்னா பாவ சமன்விதாக அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறது. ஏன் இதை வைக்கிறாருன்னா முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு அபிகம்பேன யோகேனங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. இந்த அசையாத நிக்கிறது அப்படிங்கிறது, அந்த திருடமா நிக்கிறது இருக்குல்ல, அந்த லாயல்டி டு த ஸ்டடி அது இருக்குல்ல, அது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அவர் இந்த சத்சங்கங்களோட இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை பத்தின தாட்டே நிறைய பிரிடாமினண்டா இருக்கும் பொழுதுதான் அது வரும். அறிஞர்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அபிகம்பேன யோகேனவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகமாக தோன்றுகிறது.
இந்த பாவ சமன்விதாக அப்படின்னா இந்த சம்யக் தர்சனம் சொன்னார் இல்லையா, இந்த சம்யக் தர்சனம் அப்படிங்கிறது தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ற இந்த பாவ சமன்விதாகங்கிற வார்த்தையினால. இங்க அகம்னு போட்டிருக்காரு. இந்த அகம் அப்படிங்கறது ஆதிசங்கரர் கிளியரா போட்டுடுறாரு. அகங்கிறது வேற ஒண்ணும் இல்லப்பா, அது தூய உணர்வு தான். நான் இந்த 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 ரூபத்துல இருக்கிற கிருஷ்ணர்னு நான் போட்ட உடனே இந்த கிருஷ்ணர்னு நம்ம முடிவு பண்ணிக்க கூடாது. ஏன்னா நான் என்பது இங்கு எந்த வகையிலும் ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட கனெக்டடே கிடையாது. அந்த பாடி காம்ப்ளெக்ஸ்க்கு அப்பாற்பட்டதுதான் அந்த நாள். அது கடவுளா இருந்தாலும் அப்படித்தான், நம்மள சொல்றதா இருந்தாலும் அப்படித்தான். அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டாதான் இந்த தத்பத விசாரம் பிரயோஜனப்படும். இல்லைன்னா இதை ஒரு 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 உருவத்தை கொடுத்து ஒரு புல்லாங்குழலையும் ஒரு பட்டு பீதாம்பரத்தையும் போட்டு ஒரு ராதாகிருஷ்ணராக அவரை நிக்க வச்சு இந்த நாள்னு சொன்னா அது சரியா வராது. அதனாலதான் சொல்றாரு ஆதிசங்கரர், இந்த அகம் அப்படின்னு சொன்னா அது தூய உணர்வு தான், அது பிரம்மன் தான். ஏன்னா அடுத்தது என்ன சொல்றார் அவர், மத்தக சர்வம் பிரவர்த்தத்தை, என்னிடமிருந்துதான் அனைத்தும் வெளிப்பட்டு இருக்கிறது, இயங்குகின்றன, நிலை பெற்றிருக்கின்றன, நான் தான் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம், அகம் சர்வசிய பிரபவக, நான் தான் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக இருக்கிறேன். இந்த பிறப்பிடம்ங்கிறத நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்பதான் சொன்னேன் விவர்த்த உபாதான காரணம் பிரம்மன், அதைத்தான் இங்க சொல்றார் அப்படின்னு. இங்க படைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, படைப்புல எல்லா வகையான மாற்றங்களும் இருக்கிறது. என்ன மாற்றங்கள் அவரே சொல்றார், அந்த மாற்றங்கள் யாரை சார்ந்து இருக்கின்றன, என்னை சார்ந்து இருக்கின்றது. என்னிடமிருந்தே அனைத்தும் இயங்குகின்றன. இயக்கம்னு வந்தாலே மாற்றங்கள் வரும். என்னென்ன மாற்றங்கள் வருது, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே வினஷ்யதி வரைக்கும் இருக்கே எல்லா மாற்றங்களும். அதாவது முதல்ல இருக்கு, ஒரு பொருளாக அது இருக்கு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது, அதுக்கப்புறம் அது தேய்கிறது, அப்புறம் மாய்கிறது. இப்படி எல்லா பொருளுக்குமே இந்த இருத்தல், அழிதல், செயல் புரிதல், செயலின் பயனை அடைதல் அப்படிங்கிறது எல்லா பொருளுக்கும் இருக்கிறது. இப்படித்தான இயக்கமானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த இயக்கம் அப்படிங்கிறது என்னை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம், முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். என்னை சார்ந்துதான் அந்த மாயா இருக்கிறது. மாயையில் நடக்கக்கூடிய அனைத்திலும் நான் தான் அங்க அடிநாதமாக இருக்கிறேன். அதான் அங்க ரொம்ப முக்கியம். படைப்பு சேஞ்ச் ஆயிக்கொண்டே இருக்கு. நான் எப்படி இருக்கேன், ஸ்கிரீன் உதாரணத்தை மறந்துடாதீங்க. படைப்பு எவ்வளவு வேணும் சேஞ்ச் ஆயிக்கொண்டே இருக்கலாம், ஆனா ஸ்கிரீன்ல வந்து ஒரு மாற்றமும் இல்லை. மூவில மாற்றம் இருக்கும், ஸ்கிரீன்ல மாற்றம் இல்லை, ஒட்டுறது கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். முன்னாடி படிச்ச விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கொண்டா என்னை சார்ந்துதான் இருக்கிறது அப்படின்னா நான் அதுல இன்வால்வ் ஆகல. என்னிடமிருந்து சக்தியை பெற்ற மாயா விகாரங்கள் அனைத்தும் நடக்கின்றன, ஆனால் அங்கும் நான் தான் இருக்கேன். மாற்றங்கள் இல்லாமல் நான் இருக்கிறேன், மாறாத பரம்பொருளாக நானே இருக்கிறேன். அந்த செயலோ பயனோ அனுபவமோ அது எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த புதாகா அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரர் ஒரு இது கொடுக்கிறார், ஒரு மீனிங் கொடுக்கிறார். அவகத தத்துவார்த்தாக அப்படின்னு சொன்னா தத்துவத்தை நன்றாக அறிந்தவர்கள். அவகதக அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது, சந்தேகமே இல்லாம புரிஞ்சுக்கிறது. அப்படி சந்தேகமே இல்லாமல் புரிந்து கொண்ட அந்த அறிஞர்கள், அந்த நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவில் அவர்களுக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த பாவ சமன்விதாக. பாவ சமன்விதாக அப்படின்னா பரமார்த்த தத்துவ அபினிவேஷக அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கர். உங்களுக்கு வேர்ட்ஸ் புரியலனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு சான்ஸ்கிரிட் பேக்ரவுண்ட் கிடையாது, இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அபினிவேஷக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆகி இன்டெல்ஜ் ஆகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆகி இருக்கிறதுன்னு. எதுல டீப்பா கனெக்ட் ஆயிருக்காங்க, எங்க அம்மா கிட்ட நான் ரொம்ப டீப்பா கனெக்டட், எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப டீப்பா கனெக்டட், அதெல்லாம் சொல்லல ஆதிசங்கர். அவர் என்ன சொல்ற, பரமார்த்த தத்துவ அபினிவேஷம். எனக்கு இந்த உலகத்துல 1000 புடுங்கல் இருக்கு. ஆஸ் அ பர்சன் இந்த நேம் ஃபார்முக்கு 1000 புடுங்கல் இருக்கு. கார்த்தால எழுந்தா எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட பிரச்சனை என் டேபிள் முன்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எவ்ரிதிங்.
ஆனா பாரமார்த்திகமாக தூய உணர்வாக எனக்கு ஒரு புடுங்கலும் கிடையாது. நான் எதனோடையுமே ஒட்டிக்கொள்ளாத ஒரு அசங்கமான ஒரு 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 பொருளாக நான் இருக்கிறேன். அதுதான் தூய உணர்வாக நான் இருக்கிறேங்கிறது. அதுதான் சொன்னேன், மேல் மனசு, அடி மனசு, நடு மனசுன்னு 3 மனசு நமக்கு இருக்கு. இந்த அடி மனசுல இதுதான் எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு புடுங்கல் பட்டாலும் பரவாயில்ல. அது பாட்டுக்கு இருக்கு. அது ஒரு பக்கம். அது இல்லைனாதான் ஆச்சரியம் அப்படின்னு விட்டுடணும். உடம்பு வலிக்கிறதானா, ஆமா கணுக்கணுவா வலிக்கிறது. என்ன பண்றது இப்போ? அதுக்காக எல்லா பாட்டையும் கழட்டி வைக்க முடியுமா? அது பாட்டுக்கு இருக்கு. முதல் நாள் கஷ்டமா இருக்கும். 2வது நாள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3வது நாள் பழகி போயிடும். இதான் உடம்புனா இப்படித்தான் இருக்கும். வலினா இப்படித்தான் இருக்கும். என்கிட்டயாவது தேய்ப்போம். தேய்க்கிற நேரத்துல மறக்கிறது. இட்ஸ் ஓகே, அவ்வளவுதான். மனசு எங்க இருக்கு? பரமார்த்த தத்துவ அபினிவேஷம். நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த பாவ சமன்விதாக அப்படிங்கிறது ஒரு உத்தமமான ஒரு மனநிலை. வேற எங்கேயுமே புத்தி போகாம, புத்தி பூரா எங்க என்கிராஸ் ஆயிருக்குன்னா அந்த தத்துவத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. தூய உணர்வை பற்றிய சிந்தனையிலேயே அது நிலை பெற்றிருக்கிறது. மெய்ப்பொருளைத்தான் அது சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது. இது ஒரு வகையில இந்த மெய்ப்பொருள் யாரு அப்படின்னு சொன்னா, அங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவு அடைச்சு அடைச்சு விட்டாலும் 5 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த பெருமாளை பார்க்கும் பொழுது, அப்பா அந்த பெருமாளை பார்த்தோமே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எத்தனை ஜெகண்டி ஆனாலும் மறந்து போயிடும். அந்த மெய்ப்பொருளை சொல்லலை. சகுண பிரம்மனை சொல்லல. நிர்குண பிரம்மமாக சகலமுமாக நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த இந்த பரம்பொருள் அப்படின்னு சொன்னா இருக்கிறது அனைத்தும் இறைவனேன்ற ஒரு 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 புத்தியில அவன் இருக்கான் இல்லையா? அதுதான் பாவ சம்பந்திதாக. அகண்டமான அந்த பிரம்மத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன். சுக்காச்சாரியாரை பத்தி சொல்லும் போது அப்படித்தான் சொல்லுவான். அவருக்கு அந்த கண்டமான ஒரு வேற்றுமையே தெரியாது அப்படின்னு. அவருக்கும் வியாசருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அப்படி சொல்லுவோம். வியாசருக்கு என்னதான் வியாசர் பிரம்மசூத்திரமே எழுதியிருந்தா கூடிய சுக்காச்சாரியாருக்கு இருந்த அந்த அகண்ட பாவனை வியாசருக்கு கிடையாது அப்படின்னு வியாசரே சொன்னதாக. இதெல்லாம் ஒரு இதுக்காக. அதுக்காக வியாசருக்கு மெய்ப்பொருளே தெரியாது அப்படின்ன உடனே அவரை டைன் இறக்கிடக்கூடாது. சுக்காச்சாரியார வசதி சொல்றதுக்காக சொன்னது, அவ்வளவுதானே தவிர்த்து நம்ம உடனே நம்மளோட வேத புத்தியை தூக்கி அதுக்குள்ள திணிச்சு ஐயோ வியாசருக்கே இப்படித்தான் அப்படின்னு நம்ம தூக்கி கொண்டு போய் அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாவ சமன்விதாகங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவர் ஒரு உதாரணமா எடுத்துங்க. அப்படி மெய்ப்பொருள்லயே அந்த சிந்தனை முழுக்க தோய்ந்து இருக்கிறது. இதுக்கு என்னன்னா, மெய்ப்பொருள் தான் எல்லாமே. அப்படி பரம்பொருள், மெய்ப்பொருள், தூய உணர்வு, பிரம்மம், பரபிரம்மம் எல்லாம் ஒரே வேர்டு தான். அந்த தூய உணர்வு தான் அனைத்தும் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சிருஷ்டி பூரா அவர் தான் அப்படிங்கிறது. இது இஸ் ஈக்குவல் டு சிருஷ்டி பூரா அவர் தான் அப்படின்னு. இதுக்கு பேர் என்னன்னா விராட் உபாசனான்னு பேர். விஸ்வரூப உபாசனா, விராட் உபாசனா. இந்த விராட் உபாசனையை தான் நம்ம அடுத்த சாப்டர்ல விரிவா பார்க்க போறோம். அதுக்கான ப்ரீலூடு தான் இந்த சாப்டரே. இந்த விராட் உபாசனை பண்ணும் பொழுது என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்? இது என்ன சொல்றார் அவர்? என்னை அப்படி அறிந்து வழிபடுகிறார்கள் நிறுத்திவிட்டார் அவர். அந்த உபாசனையினால என்ன பயன் சொல்லுவார் பின்னாடி. அவர் தான் என்ன பயன் கொடுப்பாருங்கிறதே சொல்ல போறார். ஆனா நாம கொஞ்சம் குருநாதனுடைய அனுகிரகத்தினால ஒரு 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 லைன் எக்ஸ்ட்ரா சிந்திக்கிறோம், அவ்வளவு. அழகா சொல்றாரு சுவாமிஜி. என்ன கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னா, இந்த விராட் உபாசனையினால என்ன கிடைக்கும்னா அவன் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமோ இல்ல துக்கமோ, அவனுக்கு வரக்கூடிய வலிகளோ, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமோ வெகுமானமோ அவமானமோ எதுவா இருந்தாலும் அது இறைவன் தான். அது அனைத்திலும் இறைவன் இருக்கிறார். நம்ம இப்பதான் பார்த்தோம், நுண்பொருள்களிலும் அவர் இருக்கிறார், பருப்பொருள்களிலும் அவர் தான் இருக்கிறார். 4, 5, 6 ஸ்லோகங்கள். கேர் ஆஃப் 4, 5, 6. நுண்மையான விஷயம், என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய இன்டெலெக்ட் எல்லாத்துலயும் அவர் தான் இருக்கார். அப்படிங்கிறதுனால அவன் இறைவனை தன்னை விட வேறாக கூட பார்ப்பதில்லை, இறைவனை இந்த பிரபஞ்சத்தை விட வேறாக பார்ப்பதில்லை. அப்படி அனைத்தும் எங்கும் எதிலும் இறைவன் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பாவனை வந்துடுத்து அப்படின்னு சொன்னா, ஒரு இடியே விழுந்தா கூட, ஒரு பிரச்சனையே வந்தா கூட அது பகவானுடைய பிரசாதம் அப்பா அப்படிங்கிறதோட நின்றுடும். பிரசாதம் தான் அனைத்தும். எனக்கு எது கிடைச்சாலும் சரி அது எனக்கு ஈஸ்வர பிரசாதம். அதனால எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு
ரொம்ப டர்புலேஷன்ஸ் மைண்ட்ல இருக்கிறது கிடையாது. ஒரு செகண்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட அது அப்புறமா சமாதானமாகி இது இறைவனுடைய சித்தம், இதற்கு நாம என்ன பண்ண முடியும். சுவாமி பரமாத்மானந்தாஜி அழகா சொல்லுவோம், பிரசன்ட் சிச்சுவேஷன் இருக்கே அது சாய்ஸ்லெஸ். நாம ஒண்ணும் மாத்த முடியாது. இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்க ஒரு விஷயம்னா அதை என்னால மாத்த முடியாது. நாளைய நான் நிர்ணயம் பண்ணலாம், ஃபியூச்சரை நான் நிர்ணயம் பண்ணலாம். நான் சரியா இருக்கிறதன் மூலமாக, நான் நல்ல குணங்களை கொள்வதன் மூலமாக, என்னுடைய காரியங்கள் இன்று நல்லதாக இருப்பதன் மூலமாக நான் எதிர்காலத்தை நான் திட்டமிடலாம். பாஸ்ட்ல நான் பண்ணினதுதான் இப்ப எனக்கு ரீப் ஆயிட்டு இருக்கு. அப்ப இப்போ இந்த பிரசன்ட் அப்படிங்கறத எனக்கு சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். இந்த சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ண முடியாம தான் நம்முடைய வாழ்க்கையில நாம பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம். எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், யாரோ ஒருத்தர் என்ன வாய்க்கு வந்தபடி திட்டும் பொழுது அது என்னோட சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனா மாறிடுறது. அந்த க்ஷணம் நான் என்ன பண்றேன்னா அதை ஹேண்டில் பண்றேன் பேர் வழியேன்னு திருப்பி என் வாயில என்ன வருதோ அத்தனையும் நான் சொல்லி ஐ ஸ்பாயில் த ஹோல் ரிலேஷன்ஷிப். அதுக்கு பதிலா இதுதான் இன்னைக்கு எனக்கு பகவான் கொடுத்த பிரசாதம் போல இருக்குன்னு வாய மூடிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அவங்களுக்கே தோணும், சார் இப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு திட்டினோம், ரியாக்ஷனே இல்லாத இடத்துல நாமையே இவ்வளவு பண்ணணும். நல்ல நல்ல குணம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மகா கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் மனசாட்சி அவனுக்கு சொல்லும், தேவையில்லாம நீ அவன் வம்ப வளர்த்துட்டு வர அப்படின்னு. அது நிச்சயமாக நடக்கும். நம்மளோட பொறுமை, நம்மளோட வாய மூடிட்டு இருக்கிறது, நம்மளோட ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக நல்ல பலனைத்தான் கொடுக்கும். நமக்கு நிம்மதி வேணும்னு சொன்னா நாம தான் ஒதுங்கணும், நம்ம வேற வழியே கிடையாது. அதுதான் இந்த உபாசனையினுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பிரசாதம், அதனால் இதை நான் அனுபவிக்கிறேன், முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுல என்ன துக்கம் இருக்கு? இந்த துக்கத்திலேயும் இறைவன் தான் இருக்கிறார், இந்த சுகத்திலேயும் இறைவன் தான் இருக்க. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. எல்லா சிச்சுவேஷன்லயும் இருக்கிறது இறைவன் தான் அப்பா, வேற யாரும் இல்ல அப்படிங்கறதுல ஒரு திருட நிச்சயமான ஒரு புத்தி. அவன் தான் இந்த பாவ சமன்விதாகாக்கு சரியான ஆள். அடுத்தது சொல்ற, அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வாட் இஸ் இஸ் டெய்லி லைஃப்? நமக்கு எப்பவுமே அது ஒண்ணு கேட்கணும் தானே. நம்ம சித்த பிரஜனிச்சு அவன் கேட்டான், இந்த இடத்துல அவனை பேசவே விடல, இவரே சொல்லிவிடுறார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அழகா கேட்டான், அவன் எப்படி உக்காருவான், எப்படி நிப்பான், எப்படி பேசுவான், எல்லாம் கேட்டாரு. பின்னாடியும் திரும்ப குணாதீத லட்சணத்துலயும் இதே மாதிரி கேள்வி கேட்பான், அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி உட்காருவான் அப்படின்னு. இங்க அவரே சொல்லிடுறார், நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், உனக்கு இதுதான், உனக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் காட்டணும், உனக்கு அவ லைஃப் ஸ்டைல் எல்லாம் காட்டணும், உனக்கு காட்டுறேன் நானு அப்படின்னு இப்ப காட்டுவேன். மச்சித்தா மத்கட பிராணா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மத்கத பிராணாக, என்னிடமே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய். இத ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு துறவு வாழ்க்கையில் இருப்பவர்கள், அல்லது துறவு மனப்பான்மையுடன் வாழக்கூடியவர்கள் என்று ரெண்டுமே ஓகே தான். ஏன்னா பகவானே சொல்லிட்டார், லோகேஸ் மீன்ஸ் விவிதா நிஷ்டான். அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். மத் சித்தாக, என்னிடம் சித்தத்தை உடையவர்களாய், மாம் என்னை, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர், நித்தியம் எப்பொழுதும், போதயந்தக போதித்துக் கொண்டும், கதயந்தக கதயந்தக ச பேசிக்கொண்டும், துஷ்யந்தி ச மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லது மகிழ்விக்கிறார்கள், ரமந்தி ச கழிக்கிறார்கள், மகிழ்ந்து இருக்கிறார்கள். மத்கத சாரி சொல்லிட்டேன், நான் இப்ப பொழிப்புரை சொல். என்னிடமே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய், இத துறவு வாழ்க்கையை அல்லது துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் பிராக்கெட்ல போட்டு, என்னிடம் சித்தத்தை உடையவர்களாய், என்னை ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் போதித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் மகிழ்ச்சியை அடைகிறார்கள், கழிக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கும் அந்த பாவ சமன்விதாக அப்படிங்கிறவர்? எங்கேன்னு கனெக்ட் பண்ணிட்டு வரணும் நீங்க. அவிகம்பேன யோகேனன்னு அவங்களுக்கு சொன்னார் ஃபர்ஸ்ட். அது கொஞ்சம் கூட அசையாத சலனமில்லாத ஒரு மனம், அந்த தத்துவத்திலேயே நிலைத்திருக்கிற மனம். அந்த நிலைத்திருக்கிற மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது பாவ சமன்விதாக, தத்துவார்த்தத்தை பரமார்த்த தத்துவத்திலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய மனமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். அந்த பரமார்த்த தத்துவத்துல நிலை பெற்றிருக்கக்கூடிய மனம் லாஜிக்கலி உங்களுக்கு தெரியும், அது உலகியல் விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்க கூடாது. யாராவது ரெண்டு பேர் பேசும்போது
இன்னைக்கு உலக அரசியல், தெரு அரசியல், உலக அரசியல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னோட தெரு அரசியல் வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த பாவ சமன்விதாக நாட் அப்ளிகபிள். இல்ல உலக அரசியல்ல ஆரம்பிச்சு நடுவுல கொஞ்சம் சுவாமி எல்லாம் பத்தி பேசிட்டு திரும்ப முடிக்கரிச்சே தெரு அரசியலுக்கு முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப எக்ஸாம்பிள வளர்க்க வேண்டாங்கிறதுனால ஷார்ட்டா சொல்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கே புரியும், நிறைய புரியும் உங்களுக்கு. அவர்களையும் இந்த பாவ சமன்வித்தால சேர்க்க முடியாது. பேச ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் இறைவனை தவிர வேற மேட்டரே இல்லைன்னா அவர்களைத்தான் இந்த பாவ சமன்வித்தாங்கிற பிராக்கெட்ல கொண்டு வர முடியும். சித்தத்தே சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனர். புத்தி எப்படி இருக்கணும்னா எங்க இருக்கணும்னா ஈஸ்வர சிந்தனையை தவிர வேற சிந்தனையே கிடையாதப்பா, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்குத்தான் இப்ப இன்னொரு பேர் கொடுக்கிறார், மத்கத பிராணாகா. அன்னை சாரதா தேவிக்கு ஒரு நாமம் உண்டு, ராமகிருஷ்ண கத பிராணா அப்படின்னு. அருமையான நாமம். அவள் பிராணன் யாருன்னா ராமகிருஷ்ணர் தான். அதேதான் இங்க மத்கத பிராணாகும். என்னிலேயே என்னக்கே வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. இந்த பிராணன் இல்லைன்னா நான் வாழ முடியுமா? மூச்சு விடலன்னா நான் என்ன, என் பேர் என்ன? எனக்கு எல்லா நேமும் போயிடுது, அவ்வளவுதான். வேற பேர் கொடுத்துருவாங்க. அந்த பிராணங்கிறது எவ்வளவு வைட்டல் வைட்டல் லைஃப் எனர்ஜி இல்லையா, வைட்டல் லைஃப் சோர்ஸ் இல்லையா அது. அதுதான் இறைவன். அந்த பிராணனாக நான் அந்த பிராணனை இறைவன் தான் நினைக்கிற அளவுக்குன்னா அப்ப எந்த இடம் ஆழமாக அந்த அந்த தத்துவத்துல மனசு ஆழ்ந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுற, மத்கத பிராணாகான். இப்ப சமீபத்துல ஒரு பாகவத உபன்யாசத்துல கேட்டேன். இந்த பிராணாகம் அப்படிங்கறத நிறைய பாகவதர்கள், அதாவது பாகவதர்னா இந்த இந்த இடத்துல நான் யாரை மீன் பண்றேன்னா பாட்டு பாடுற பாகவதர் இல்ல, பக்தி பண்ணக்கூடிய பக்தியில் திளைத்து இருக்கக்கூடியவர்களைத்தான் பாகவதர்கள்னு சொல்றோம். அதுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு அவர். கான்டெக்ஸ்ட் என்னன்னா விருத்ராசுரனை கொல்றான் இந்திரன். அந்த இடத்துல விருத்ராசுரன் சொல்றான், நீ எனக்கு கொன்னுக்கோ பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் மகாவிஷ்ணு கிட்ட ஒரே ஒரு வரம் தான் வேண்ட போறேன், நீ என்ன எனக்கு இந்த அறிஞர்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஞானத்தெல்லாம் கொடுத்துடாது, எனக்கு அதெல்லாம் கேட்கல. நான் என்னவா இருந்தாலும் சரி, நான் எப்படி பிறந்தாலும் சரி, எப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் சிந்தனையே இருக்கக்கூடாது, என் பிராணனே நீதான் அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு விருத்ராசுரன் கேட்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன் கொல்லப்படுறாரு. அந்த அசுரனுக்கு எப்படி அவ்வளவு ஒரு பக்தி வந்தது அப்படிங்கிற கேள்வி அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா கேட்டு அப்புறம் சித்திரகேது கதை, அது ஒரு ஒரு சப்கதைன்னு ஏகப்பட்ட கதை அதுல வரும். அதை எதுக்கு நான் சொல்றேன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த பிராண அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் 4 பேர் உதாரணம் கொடுத்தார். ரொம்ப அழகான உதாரணம், அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சீதா மாதா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கா. சீதா மாதா எப்ப யூஸ் பண்றா அப்படின்னா அசோகவனத்துல இருக்கும் பொழுது அவ யூஸ் பண்றா. என் பிராணன் எங்க இருக்குன்னா அது ராமர் கிட்ட அல்லவா இருக்கு, பிராணநாதன். அதே பிராணநாதன்கிற வார்த்தைய ருக்மணி யூஸ் பண்றா. அந்த லெட்டர் எழுதுறச்சையே நீ எனக்கு பிராணநாதன் எழுதுறான். நான் இந்த நீ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வரலன்னு வச்சுக்கோ, ஏன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு பிறவி எடுப்பேன், மறுபடியும் உனக்கு இதே மாதிரி லெட்டர் எழுதி உங்ககிட்ட தான் வருவேன். அவனோட கன்விக்ஷன், நான் எனக்கு உன்னை தவிர யாரும் வேண்டாம் அப்படிங்கறதுல ஒரு கன்விக்ஷன். அதுதான் பிராணநாதகா அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு வலிமை அந்த சொல்லுல இருக்குங்கிறதுக்காக அவர் அதை சொன்னார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவை கோட் பண்ணார், புரந்தரதாசரை கோட் பண்ணார். ரொம்ப அழகான ஒரு விளக்கம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அந்த மத்கத பிராணாகா அப்படின்னு சொன்னா இறைவனை தண்ணியில வேற ஒண்ணுமே கிடையாது, நான் உயிர் வாழ்வதே மூச்சு விடுவதே அது இறைவன் தான் அப்படின்னு அந்த எல்லாவற்றிலும் இறைவன் 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 பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த மத்கத பிராணாகான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இறைவனைத்தான் பெரிய செல்வமாக நினைப்பார்கள். நீ என்ன கோடி செல்வம் இருந்தால் என்ன, எது இருந்தால் என்ன, எனக்கு நீ இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இறைவனை நோக்கி பாடுகிறார்கள் இல்லையா. வேதத்துல நிறைய விஷயங்களை செல்வம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. நெருப்பு ஒரு செல்வம், காற்று செல்வம், சூரியன் செல்வம், இந்த பூமி செல்வம், மழை செல்வம், இப்படி நிறைய விஷயங்களை செல்வம் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அல்லவா எல்லாவற்றையும் விட பெரிய செல்வம் அப்படின்னு இந்த மத்கத பிராணாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் செல்வம்.
அதனால ஒருத்தர் எதை பத்தி பேசுவாங்க, இப்ப சில பேருக்கு நீங்க போன்ல பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புதுசா ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்திருந்தா காத கழட்டி கீழே வைக்கிற அளவுக்கு அவங்க அந்த குழந்தையோடைய சேஷ்டையை பத்தி தான் பேசிக் கொண்டிருப்பார். வேற பேச்சே இருக்காது. நமக்கே அச்சோ எப்படா நிறுத்துவாங்க, இது நமக்கு ஒண்ணும் சரியான போரா இருக்கே அப்படின்னு தோணும். ஒரு ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். எப்ப பாரு கேட்டுட்டு இருக்க முடியுமா அத? ஏன் அப்படி பேசுறாங்க அவங்க? ஏன்னா அதை தவிர வேற சிந்தனையே இல்லை. இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது இது புரிஞ்சதுன்னா நான் சொல்றது புரியும். இறைவனை தவிர வேற சிந்தனை இல்லாதவங்க இப்படித்தான் பேசுவாங்க. எப்ப பார்த்தாலும் இறைவன் இறைவன் இறைவன். அவரை பத்தி உனக்கு தெரியுமா? அவர் இங்க 64 திருவிளையாடல்கள் பண்ணினாரு. அவர் அப்படி வந்தாரு. இப்படி வீரட்டானத்துல அத்தனை இது பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய வீர செயல்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. 63 நாயன்மார்களுக்கு இத்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அவர் பண்ணிய பெருமையெல்லாம் நான் சொல்றேன். அவர் எத்தனை வடிவங்கள் அவருக்கு இருக்கு தெரியுமா? 64 வடிவங்கள் அவருக்கு இருக்கு. 108 கரணங்கள் அவர் காட்டியிருக்காரு. அவர் பெரிய நடராஜராச்சம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு அவரை பத்தி சொல்லும் பொழுது, அதே மாதிரி மகாவிஷ்ணுவுடைய அவதார மகிமைகளை எல்லாம் 10 அவதாரம் கிடையாது, அதுக்கு மேல அதிகமான அவதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவதார ரகசியங்களை எல்லாம் பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் அவர் எப்படி எல்லாமே தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த பக்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு பக்தர்களும் அவர்களும் எப்படி கோலாகலமாக இருந்தார்கள் அப்படிங்கறத எல்லாம் பேசுறது. இப்படி பேசிக்கொண்டே இருந்த எதை பேசினாலும் அதுதான். இறைவனை தவிர வேற பேச்சே கிடையாது. அந்த அவர் எந்த மாதிரி ஃபார்ம்ல எப்படி என்ன பண்ண, ஆனா எல்லாத்துக்கும் அடிநாதம் என்னன்னு பரம்பொருளை பற்றிய பேச்சுத்தான் அனைத்தும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். என்ன சொல்றார்? அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவானா மச்சித்தாக, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டதான் சித்தத்தை வைத்துக் கொண்டிருக்கு. அந்த சித்தம் என்ன ஆறுது அப்படின்னா, நானே அவனுடைய ஜீவனாக ஆகுறேன். இன்னும் நான் தான் அவனுக்கு லைஃப் சோர்ஸ், வேற எதுவுமே கிடையாது. அவனுடைய என்ன என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவன் என்ன தவிர வேற எதையும் சிந்தனையே பண்றது கிடையாது. ஆக்சுவலா இது கஷ்டம் அப்படிங்கறத தாய்மானவர் சொல்லுவார். கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்களோய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கருமங்கள் போராடுதே. முடியலையப்பா. இங்க பாக்குறதெல்லாம் மாயாவிகாரம்னு ஒரு செகண்ட் தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுக்கேன் நான் எதுவும் இல்ல, உண்மையில எதுவும் இல்ல, பரம்பொருள் ஒன்றே உண்மைன்னு மெய்ப்பொருள் தியானத்திலேயே இருக்கலான்னு பார்த்தா என்னோட கர்மா எனக்கு எழுப்பி விட்டுரு. அது ஆக்சுவலா அவளோட கஷ்டங்கிறதுனாலதான் இதெல்லாம் சொல்றாரு, பிரிச்சு சொல்றாரு பகவான். ஏன் பிரிச்சு சொல்லணும்? அவன் என்ன பூஜை பண்றான்னு சொல்லிட்டு போனதுலயே முடிச்சிருக்கலாமே. இதை இவ்வளவு தூரம் விரிவாக்குறதுக்கு என்னன்னா அது கஷ்டங்கிறதுக்காகத்தான். அனைத்து கருவி கரணங்களையும் இறைவனுக்கே சமர்ப்பிக்கிறான் அந்த மத்கத பிராணாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மச்சித்தாக அப்படின்னு அவனை பத்தி சொல்லக்கூடிய அந்த பர்சன். அவன் என்ன பண்றான்னாக்க போதையந்த பரஸ்பரம், யாருக்காவது எடுத்து சொல்லிக்கும். போதையந்தகன்னா இன்னொருத்தருக்கு டீச் பண்றது, போதனை பண்றது. இன்னொருத்தருக்கு பகவானை பத்தின விஷயங்களை தான் படிச்சு தான் நல்லா புரிஞ்சு கொண்டு இன்னொருத்தருக்கு டீச் பண்றது. ஒரு 2 நிமிஷம் இந்த ஸ்லோகத்தை முடிச்சுடுறேன். போதையந்தக பரஸ்பரம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எப்ப பாரு டீச்சர் பண்ணிட்டு இருப்பானா? பண்ண மாட்டான். கதையந்தகங்கிறது கொஞ்சம் லைட்டர் வீல். டீச் பண்றச்சே நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும், நம்ம கரெக்டா சொல்லணும். ஒழுங்கா நோட்ஸ் கீட்ஸ் வச்சுட்டு இல்ல நாமளாவது நிறைய அதை உள்வாங்கி கொண்டு எதுவும் தப்பு இல்லாம சொல்லணும். கொஞ்சம் அது ஒரு அபிஷியல் விஷயமா போயிடும் when you become a teacher. அத கதையந்தகங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஜாலியா பேசுறான். என்ன பேசுறான்னா பகவானை பத்தி தான் பேசுறான், வேற விஷயமே கிடையாது. கதையந்தச்சன்னா எப்ப பாரு இறைவனை பற்றிய கதைகளா பேசுறது. அவன் அங்க பண்ணார், இதை பண்ணார், அந்த இதுல எப்படி சொல்லியிருக்கு, அந்த புராணத்துல எப்படி இருக்கு, இப்படி ஒரு கஷேத்திர புராணங்கள், ஸ்தல புராணங்கள், இப்படி ஒன்னொன்னா எடுத்து எடுத்து பேசுறது. 2 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா இதை தவிர வேற பேச்சு கிடையாது. உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல், நீங்க இந்த தீபாவளிக்கு என்ன வாங்கினீங்க, உங்க பசங்க எல்லாம் எங்க செட்டில் ஆயிருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க எல்லாம் எங்க வேலை பாக்குறாங்க, பசங்களுக்கு எல்லாம் என்ன படிப்பு அப்படின்னு பேசுறது கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, அப்புறம் ஏன் அதை பேச போறாங்க? எப்பவுமே இறைவனை பற்றிய கதைகளை பேசுகிறார்கள். அப்படி பேசுறதுனால அவங்க எப்படி இருக்காங்கன்னா துஷ்யந்தி ரமந்தி. துஷ்யந்தி அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார், ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்றார். ஷேரிங்லயே ஒரு ஹாப்பி கிடைக்கிறது. ஷேரிங் இஸ் ஜாய். பேசும்போதே இறைவனை பற்றி பேசுறதுனால உள்ளுக்குள்ள அகத்தில் மகிழ்கிறார்கள், அது ஒரு அர்த்தம். ரமந்தினா என்ன? ரமந்தி அப்படின்னு சொன்னா ரொம்ப வெளியிலையும் அந்த மகிழ்ச்சியை காட்டுகிறார்.
அப்படியே ஹாப்பியா இருக்கு. அவங்கள பார்க்கும்போதே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கிறதுனால, உலகம் தெரியாம போயிடுது அப்படிங்கிறதுனால, உலகத்துல இருக்கிற வேதங்களும், அழுக்குகளும் அவர்கள் மனசுக்கே எட்டாததுனால, யார் அவங்கள முறைக்கிறாங்கன்னும் தெரியாது, யார் அவங்கள கிண்டல் பண்றாங்கன்னும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏதோ பித்தாட்டம் அவங்க பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றிய கவலை என்பது சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஏனென்றால் எண்ணம் அங்க இல்ல. அதுதான் விஷயம். இந்த அளவுல நாம இதை பத்தி இந்த பக்தர்களுடைய மனநிலை அப்படிங்கிறத நாம இந்த அளவுல நிறைவு பண்றேன். மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாடல்களுடைய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. சரி.